Sunshine, sunshine, sunshine. I think I found it now. What I've been looking for. Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think I found it now. Yeah. Everything I want might be a miracle. No, I'm never coming down. Hey guys, welcome to my channel Surya's Lifestyle. இந்த ஃபுல் வீடியோலயே thumbnailல பார்த்த கண்டென்ட் தான் இருக்க போது. அல்டால டீல்ஸ் இருந்தது. மேக் லிப்ஸ்டிக்ல 40 to 50% டீல்ஸ் போட்டிருந்தான். Rare Beauty, Ilia, NARS, NYX, ELF மாதிரி பிராண்ட் எல்லாமே நாங்கள் வந்து செக் பண்ணோம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஹேர் லாஸ் ஜாஸ்தி இருந்ததுனால சரி லேயர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் கட் தான் பண்ணியிருக்கேன். ஹேர் செட்டிங் எல்லாம் பண்ணிட்டேன். டடான்! இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து அல்டா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன டீல் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம இங்கே வந்ததே வந்து லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது தான் பெட்டர். பொதுவாகவே நம்மள மாதிரி லேடிஸ்க்கெலாம் மேக்கப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். மேக்கப் அப்படின்னா ஃபுல்லி வந்து ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாமே பண்ணுறது மட்டும் இல்லை. ஒரு ஐலைனர் வச்சுக்கிட்டு அழகாக ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு லைட் லிப்ஸ்டிக் போட்டோம் இல்லை லிப் பாம் போட்டுக்கிட்டா கூட அது மேக்கப் தான். எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்மளை ப்ரெசென்டபுளாக காமிச்சிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ரீசெண்ட்லி இந்த ரேர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். எஸ்பெஷலி அந்த ப்ளஷஸ் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. செகண்ட் பேபி வந்ததுக்கப்புறம் நம்ம கேர் பண்ணிக்கிறதே எனக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் போட்டாவே பெரிய மேக்கப் மாதிரி தான் எனக்கு தோணும். நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். பட் நேராக போய் நம்ம ஸ்கின் டோனுக்கு என்ன வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸ்பாஞ்ச் ப்ரஷஸ்லேருந்து ரிமூவல் க்ரீம் வரைக்குமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு போடுறது ஈஸியாக இருந்தது. ஸோ இல்லையா இந்த பிராண்டில் ஒரு மல்டி ஸ்டிக் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணேன். இதை வந்து லிப்ஸ்டிக் அண்ட் வந்து ப்ளஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேர் பியூட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து ரேர் பியூட்டி தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. இந்த மாதிரி டெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஸ்கின்ல போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ளஷ்ஷை விட ரேர் பியூட்டியோடது சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஃபேவரட்டான மேக் சைடு தான் வந்திருக்கும். ஸோ இங்கே தான் லிப்ஸ்டிக்கில் வந்து 40 to 50% வரைக்கும் ஆஃபர் இருக்குது நமக்கு. சில்கி ஸ்மூத் சாட்டின் லிப்ஸ்டிக்ல இருந்து மேட் ஃபினிஷ் வரைக்குமே எல்லாமே ஆஃபர் இருந்தது தான். ஸ்வீட் டெரி, கோ ரெட்ரோ, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேட்ஸ் எல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாச்சு. ஸோ நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டான தமிழ் கூட தான் போயிருக்கோம். அவங்க தான் வந்து எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹை அண்ட் ப்ராடக்ட் போகும்போது நம்ம வந்து ஷேட்ஸ் வந்து பார்த்துட்டு கடையில் மட்டும் போட்டு பார்க்காம கொஞ்சம் நேச்சுரல் லைட்டுக்கும் வந்து அந்த ஷேட் எந்த அளவுக்கு நமக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. நிறைய டெஸ்டர் அப்ளை பண்ணி ஸ்கின்னே வந்து ரோஸ் கலரில் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா இது என்னது அப்படின்னு கேட்டார்னா கோவை சர்லா ஸ்டைலில் ரோஸு இது ஃபேஷன் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த அனஸ்டேஷியா பிராண்டில் ஒரு 3 ஷேட் உள்ள ஒரு பேலட் கூட செக் பண்ணுவோம். சிங்கிள் கலர் போகிறத விட பேலட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து கலர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். மோஸ்ட்லி பேலட் தான் நான் வந்து விரும்புவேன். கன்சிலர்லாம் கூட நீங்கள் பேலட் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கும் நம்ம ஒரு கலர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மம்மிஸ் டே அவுட்னு கூட சொல்லலாம். இது ஒரு பெரிய மீ டைமாக இருந்தது. ஆஃப்டர் பேபிஸ் வந்து நம்ம வெளியே வரதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதுனால ஒரு ஷேடும் ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு ஸோ எது நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டாச்சு. Sunshine, sunshine, sunshine. I think I found it now. What I've been looking for. Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think I found it now. ஸோ ஃபைனலி மேக்கில் வந்து என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஓகே, வெளியே போய் நார்ஸில் வந்து வேறு ஒரு மேட் லிப்ஸ்டிக் வந்து செலக்ட் பண்ணேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதில் எதுவும் டீல் இல்லை. மேக் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் நார்ஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப மேட் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி தெரிஞ்சது.
ஸோ நாமளே ஒரு பெரிய கன்ஃப்யூஷனுக்கு அப்புறம் கோ ரெட்ரோ சூஸ் பண்ணோம். போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாக்கில் இல்லை. சரி பரவாயில்ல, இவ்வளோ நேரமாக சர்ச் பண்ணி மனசு தளர விடாமல் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. லிப்ஸ்டிக் மட்டும் இல்லாமல் லிப் பாம், லிப் கிளாஸ்லலாம் கூட நிறைய டீல்ஸ் போயிட்டு இருந்தது. டெய்லி யூஸ்க்கு லிப் பாமோடைய கலர்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். NYXல ஒரு டிண்டட் லிப் ஸ்டெயின் பார்த்தோம். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. லிப் கிளாஸ் ஆக்சுவலி அது லிப் கிளாஸ் வித் ஸ்டெயினோட வந்தது. ஸோ வந்து இந்த ஷேட் தான் அது. ஸோ மேக்கப் அப்படின்றது லேடிஸ்க்கு ஒரு எமோஷன்னே சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிட்டு செட்டப் பண்ணுறப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ அது நம்ம லேடிஸான எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.